ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் அலைன்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா, ஜோஹோல கேட்கக்கூடிய பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆட் லென்த் இன் எக்ஸ் ஃபார்மேட். அதாவது இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்க மாதிரி ஒருவேளை ஸ்ட்ரிங் 1 2 3 4 5 சொல்லி இன்புட்டா கொடுத்தானா அதை இந்த டைகனல்ல வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டோம், கீழே இருந்து இந்த டைகனல்ல 1 2 3 4 5 சொல்லிட்டோம் பிரிண்ட் பண்ற மாதிரி வந்து ப்ரோக்ராம் எழுதும். ஸோ நான் வந்து இப்போ வெல்கம் WLCOME சொல்லி கொடுத்துட்டா வந்து வெல்கம் சொல்லிட்டு இது வந்து இந்த டயக்ராம்ல பிரிண்ட் ஆயிருக்கு, இந்த டயக்ராம் கீழே இருந்து மேல வெல்கம் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி எக்ஸ் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டோம். அதை ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன்ல இருந்து கொண்டு வந்திருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது பார்த்துட்டு வந்தா இது ரொம்ப கிளியரா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? அதையும் சேர்த்து எடுக்கலாம், பட் எடுத்தா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். ஸோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இதுதான் வந்து எக்ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்றதுக்கான லாஜிக்கு. நம்ம ப்ரோக்ராம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது உங்களுக்காக வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தனா வந்து இங்க டைரக்டா வந்து ஸ்கேனர்ஸ்ல எந்த நம்பர் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குது. இதுல கொடுக்கக்கூடியது மெயினா வந்து ஆட் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் 7 சொல்லி கொடுத்தா வந்து இந்த டைகனல்ல வந்து 7 ஸ்டாரும் இந்த டைகனல்ல வந்து 7 ஸ்டாரும் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? 7 சொல்லிட்டு கொடுத்ததுனால இது வந்து ஈவன் நம்பரா கொடுத்தா வந்து இவ்வளவு பர்ஃபெக்டா வராது. ஈவன் நம்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 சொல்லி கொடுத்தனா வந்து நடுவுல வந்து இந்த 4 ஸ்டார் வர மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காக தான் வந்து இன்டர்வியூல அவங்களே எப்படி சொல்லிட்டாங்கன்னா வந்து ஆட் நம்பரா கொடுக்க சொல்லிட்டு ஆட் ஸ்ட்ரிங்கா கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க கொடுத்துருக்கிறது வந்து இன்டீஜர் வேல்யூ இல்ல. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஜோஹோல இன்புட் கொடுத்த அவுட்புட் எப்படி வரணும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கான ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணிட்டு சைட்ல இந்த ப்ரோக்ராம் டிஸ்ப்ளே பண்ணிட்டு ஒன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஓகே, இப்போ இன்ட் IJN சொல்லிட்டு NIJ நார்மலா யூஸ் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுல இந்த ப்ரோக்ராம்ல வந்து N எதுக்காக யூஸ் பண்றேன், L எதுக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல இன்புட் வாங்குறதுக்காக வந்து N யூஸ் பண்றேன். பட் இதுல வந்து எதுக்காக N-ம் L-ம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து ஸ்ட்ரிங் வாங்குறதுனால எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம், 1 2 3 4 5ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தானே. அதே போல வெல்கம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தான். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டா இருக்கிறதுனால வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆஃப் 20 ஸ்ட்ரிங் வந்து ஷார்ட்டா வந்து STR சொல்லி கொடுத்துட்டு 20 லிமிட் வரைக்கும் நீங்க 50 100 எது வேணாலும் வச்சுக்கோங்க. நான் 20 சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஸ்கேனர்ஸ்ல வந்து கொடுக்கக்கூடிய யூசர் இன்புட்டை வந்து வாங்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 சொல்லி வாங்கியிருக்கேன்னா இதுல இந்த STRல 1 2 3 4 5ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டார் பேட்டர்ன் இத மாதிரி பிரிண்ட் ஆகுது இல்ல, இந்த 1 2 3 4 5ங்கிறது நம்ம கொடுத்திருக்க இன்புட்டை பொறுத்து தானே அது 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 லைனுக்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஒருவேளை நான் 7 சொல்லி கொடுத்தேன்னா 7 லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. அந்த 7 இல்ல வெல்கம்ங்கிறதுலாம் வந்து எதை பொறுத்து வந்து அவுட்புட்டா வருது, கொடுத்திருக்க இன்புட்டை பொறுத்துன்னு சொல்றதை விட அதனோட லென்த்தை பொறுத்து. ஸோ அதனோட லென்த் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ஃபார் எல்லுங்கிற இந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்றேன். இதுக்காக தான் எல்லுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். எல்லுங்கிறது லென்த்தை வந்து ஷார்ட்டா எல் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்ல வந்து ஸ்டார்டிங்கா 0ன்னு சொல்லி கொடுத்துட்டு STR ஆஃப் L பிளஸ் பிளஸ் இது போல கொடுத்துட்டா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 சொல்லி கொடுத்தா இந்த 5 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆயிட்டு எல்லோட வேல்யூ ஃபைனல் என்ன சொல்லிட்டு இருக்கும், 5 சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? எல்லோட வேல்யூ 5 சொல்லிட்டு நம்மளுக்கு இதுல இருக்கும். பட் நம்ம அந்த எல்லுங்கிற வேல்யூ வந்து எண்ல வந்து ஸ்டோர் பண்றேன். எதுக்காக எல்லுங்கிற வேல்யூ வந்து எண்ல ஸ்டோர் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த லூப் வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது எதுக்காகனா வந்து லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. இது உங்களுக்கு புரியலனா வந்து ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் நடத்திருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது புரியும். இப்போ இந்த லென்த்தோட வேல்யூ 5ங்கிறது என்னோட வேல்யூ 5 சொல்லிட்டு இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல? இப்போ நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இதுல வந்து யூசர் கிட்ட கொடுக்குற எண்ணுங்கிற இன்டீஜர் வேல்யூவை பொறுத்து இந்த நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. 7 சொல்லி கொடுத்தா 7 லைன்ஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து லென்த் வந்து 1 2 3 4 5னா வந்து 5 லைன்ஸ் பிரிண்ட் ஆகணும். வெல்கம் சொல்லி கொடுத்தா வெல்கம்ல எத்தனை கேரக்டர் இருக்கு, 7 கேரக்டர் வரும். ஸோ 7 லைன் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அது அந்த வேல்யூ எதுல போய் ஸ்டோர் ஆகுது, எல்ல தானே போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ
இங்க எங்கெல்லாம் n சொல்லி குடுத்துருக்கனோ, அந்த இடத்துக்கு பதிலா வந்து l சொல்லிட்டு மாத்திட்டு, இந்த லூப் எழுதி வச்சிருக்கேன். பாருங்க i = 0, i less than n, i plus plus. இந்த n க்கு பதிலா இங்க l சொல்லி மாத்தி வச்சிருக்கேன். அதே போல jலயும் இந்த n க்கு பதிலா இங்க l சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த 2 கேஸையும் வந்து ஒண்ணா எழுதாம தனித்தனியா எழுதி வச்சிருக்கேன். எதுக்காக தனித்தனியா எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வெறுமே வந்து எல்லாமே ஒரே ஸ்டார் சொல்லி இருக்கிறதுனால வந்து 2 லாஜிக்கும் ஒண்ணா கம்பைன் பண்ணிட்டோம். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் பாருங்க. 1 2 3 4 5ங்கிறது 1 2 3 4 5 இப்படி இந்த இதுல பிரிண்ட் ஆகும். பட் ஆப்போசிட் இன்னொரு டயகனல்ல எப்படி பிரிண்ட் ஆகுது? 5 4 3 2 1 சொல்லிட்டு அப்படியே வேற நம்பரா பிரிண்ட் ஆகுதுல. அதாவது தலைகீழா பிரிண்ட் ஆகுதுல. சோ அதுவும் வந்து 1 2 3 4 5ன்னு இருந்துச்சுன்னா வந்து 2 கேஸுமே அப்படியே இதே மாதிரி எழுதி வச்சிருக்கலாம். பட் அந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுதுல்ல. சோ சேஞ்சஸ் ஆகுறதுனால வந்து நான் இதை ஒரு கேஸாவும், அதாவது i = jங்கிறது இந்த லாஜிக் வந்து பிரிண்ட் பண்றதுக்கானது, l i plus j plus 1ங்கிறது இந்த நம்பர், அதாவது இந்த டயகனல் பிரிண்ட் பண்றதுக்கான லாஜிக். ஓகேவா? சோ அத ரெண்டுத்தையும் வந்து தனியா லாஜிக்கா பிரிச்சுட்டு என்ன பண்றேன், இப்போ இந்த லாஜிக் வரும் பொழுது நமக்கு தெரியும் ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங்ல வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த லென்த் என்னவோ அதை பொறுத்து அந்த லென்த் வரைக்கும் வந்து ரன் ஆகும் சொல்லிட்டு. சோ i = 0 இந்த டயகனல் பிரிண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி வந்து பிரிண்ட் ஆகணும்? 1 2 3 4 5ங்கிறது அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர்ல வந்து பிரிண்ட் ஆகணும்ல. சோ அந்த அசெண்டிங் ஆர்டர்ங்கிறது ஸ்ட்ரிங் ஆஃப் 0, ஸ்ட்ரிங் ஆஃப் 1, ஸ்ட்ரிங் ஆஃப் 2, ஸ்ட்ரிங் ஆஃப் 3, ஸ்ட்ரிங் ஆஃப் 4 வரைக்கும் வந்து நம்மளுக்கு இருக்கும். சோ இங்க நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்க. சோ இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 0ல என்ன சொல்லிட்டு இருக்கு? 1 சொல்லிட்டு இருக்குல்ல. சோ 1 சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துக்கு பதிலா இங்க 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு மறுபடியும் இங்க வந்து இஃப் கேஸ் எழுதி வச்சிருக்கேன். சோ இங்கேயும் இஃப் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கேயும் இஃப் யூஸ் பண்ணிட்டு இந்த லாஜிக் எழுதியிருக்கேன். இந்த லாஜிக்ல வந்து nக்கு பதிலா நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணணும்? l சைடு சேஞ்ச் பண்ணலாம். சோ lங்கிறது நான் இங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன். இங்க சேஞ்ச் பண்ண மாதிரி தான் இங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ இங்க இந்த லாஜிக் எதுக்காகனா, இஃப் i not equal to j ன்னு சொல்லிட்டு எதுக்காக யூஸ் பண்றோம்னா வந்து இந்த லாஜிக் எதுக்கானது? இந்த டயகனல் வந்து பிரிண்ட் பண்றதுக்கான லாஜிக் தானே. சோ நான் இங்க i not equal to j ன்னு சொல்லிட்டு கொடுத்தா வந்து அதுக்கான மீனிங் எதுனா வந்து i = jங்கிறது மீனிங் இதுதான். இந்த லாஜிக்ல வந்து ரெண்டுமே இந்த டயகனலும் மீட் பண்றதுல வந்து இந்த பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். சோ அந்த கேஸ் வந்து i = jன்னு சொல்லி சொல்லலாம். இது ரெண்டுமே மீட் ஆகாத இடம் வந்து இந்த 3 கேஸும் வந்து ரெண்டுமே மீட் ஆகாது. சோ நான் இது போல நான் கொடுத்தா வந்து இந்த கேஸ் வரும்போது நான் என்ன சொல்றேன்? str of n - 1 என்னோட வேல்யூ ஃபைனலா வந்து லென்த்தோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? 5 சொல்லிட்டு இருக்கு. 1 2 3 4 5 லென்த்தோட வேல்யூ இங்க வந்து எல்லோட வேல்யூ nலயும் ஸ்டோர் பண்ண சொல்லலாம். சோ அதனால என்னோட வேல்யூ 5 சொல்லிட்டு இருக்கும். 5 - 1 4. str of 4ல என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? 5 சொல்லிட்டு இருக்குல்ல. சோ 5 சொல்லிட்டு இங்க வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு என்னோட வேல்யூ n = n - 1 சொல்லி கொடுத்துறேன். இப்போ என்னோட வேல்யூ 5 இருக்குல்ல, அது 4ஆ மாறிடும். ஓகேவா? என்னோட வேல்யூ இப்போ 4ஆ இருக்கும். இப்போ இஃப் கேஸ் இது நடந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த இந்த இஃப் கேஸே ட்ரூ ஆகுறதுனால வந்து இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ள வராது. இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ள வராம இப்போ இந்த இஃப் இருக்கிறதுனால இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ள போகாது. ஏன்னா இந்த இஃப் இந்த எல்ஸ வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரூ ஆனாலே வந்து இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ள வராம மறுபடியும் இந்த லூப்குள்ள போகும். லூப்குள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து என்னோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருந்துச்சுல. 4 - 1 வந்து 3. str of 3ல வந்து எந்த வேல்யூ இருக்குன்னா வந்து 4 சொல்லிட்டு இருக்கும். ஸோ 4 சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகும். இங்க 2 சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகும். இங்க 4 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இங்க இப்போ இதை வந்து பில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 1 2 3 4 5 சொல்லி என்டர் பண்ணனா வந்து ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் வரும் பொழுது இந்த கேஸ்ல வந்து இந்த 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இந்த கேஸ் வரும் பொழுது இது ட்ரூ ஆயிட்டு, ஏன்னா ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ எந்த நேரத்துல சேம் இல்லாம இருக்கும்னா இந்த 2 கேஸ்ல சேம் இல்லாம இருக்கும். இது 2 கேஸ்ல சேம் இல்லாம இருக்கும். ரெண்டுமே வந்து இந்த கேஸ் எப்போ ஃபால்ஸ் ஆகும்னா எல்ஸ் கேஸ்ல வருமா? இந்த கேஸ் தான் எல்ஸ் கேஸ்ல வரும். ஓகேவா? சோ இங்க 1ங்கிறது இந்த கேஸ்ல வந்து பிரிண்ட் ஆகும். இந்த கேஸ்ல வந்து 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும்.
முடிஞ்சிச்சா இந்த கேஸ்க்குள்ள போகாது. ஏன்னா இஃப் வந்து இது கண்டினியூவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க மறுபடியும் போகும். போயிட்டு ஐயோட வேல்யூ 1 ஆகும். 1 ஆயிட்டு மறுபடியும் கேஸ்க்குள்ள வரும். இந்த இடத்துல 2 சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து 4 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு மறுபடியும் இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ள போகாது. இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ளயும் போகாம மறுபடியும் இங்க போகும். இப்போ ஐயோட வேல்யூ 2 சொல்லிட்டு இருக்கும். 2 ஈக்குவல் டு ஜேவோட வேல்யூ 2 தான் இருக்கும். ஓகேவா? இந்த மீட் ஆகிற இடம். ஸோ இது மீட் ஆகிற ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால வந்து ஐயோட வேல்யூ லாஸ்ட்ல என்னன்னு இருக்கு 2 சொல்லிட்டு எஸ்டிஆர் ஆஃப் 2 என்னன்னு சொல்லிட்டு இருக்கா 3 சொல்லிட்டு வேல்யூ இருக்குல்ல. ஸோ அந்த 3ங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதுவே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டயகனல் வர இதுலயே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த டயகனல் வரது பிரிண்ட் பண்ண தேவையில்லைல்ல. ஸோ அதனால இந்த கேஸ்க்குள்ள வரும்போது இப்போ இங்க செக் பண்ணுங்களேன். ஐயோட வேல்யூ வந்து 2 இருக்கு. ஜேவோட வேல்யூ இங்க 2 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல்ட்டா இருந்தாதான் வந்து இந்த கேஸ்க்குள்ள வரணும். ரெண்டுமே வந்து ஈக்குவல்ட்டா இருக்கிறதுனால வந்து இந்த கேஸ்க்குள்ள போகாம எல்ஸ் கேஸ்க்குள்ள போயிட்டு n ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் என்னோட வேல்யூ ஃபைனலா என்ன சொல்லிட்டு இருந்துச்சு வந்து 3 சொல்லிட்டு இருந்துச்சுல 3 வந்து 2 மாத்திட்டு வந்துரும். இந்த 3ங்கிறது இந்த ஃபார் லூப்ல வரும்போதே பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாடிஃபிகேஷன் இங்க பண்ணாதானே வந்து நெக்ஸ்ட் வந்து இங்க 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். நீங்க இந்த லைனை கொடுக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ அந்த 2ங்கிற வரதுக்காக தான் வந்து n ஈக்குவல் டு n மைனஸ் ஒன்னுங்கிறது இங்க தரேன். ஓகேவா? இது போல கொடுத்துறேன். வெறும் பிரிண்ட் பண்ணாம ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த டயகனல் தான் பிரிண்ட் பண்ணிச்சுல. இன்னொரு டயகனல் வந்து பிரிண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணாம அந்த வேல்யூவை மட்டும் நம்ம லெஸ் பண்ணிடுவோம். லெஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த கேஸ்க்குள்ள போகாம மறுபடியும் உள்ள போகும். உள்ள போயிட்டு எல்லா ரூப்பும் வந்து 2 4 1 5 சொல்லி பிரிண்ட் ஆயிடும். இந்த ரெண்டு கேஸுமே வந்து ட்ரூ ஆகலைன்னா வந்து இந்த கேஸ்க்குள்ள போகும். இந்த கேஸ்க்குள்ள போயிட்டு வந்து ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த எல்ஸ் கேஸ்ல வந்து ஸ்பேஸ் வந்து போறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு நடுவுல சைட்ல எல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ்க்கான கேப் வந்து கிடைக்குது. இல்லைன்னா வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டு ஒரே கேப் இல்லாம அப்படியே பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ப்ரோக்ராம் எண்ட்க்கு வந்துட்டோம். இவ்வளவுதான். புரியுதுல்ல? இப்போ நான் வேற எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து இப்போ வெல்கம் WLCOME சொல்லி கொடுத்துறேன். கொடுத்துட்டா வந்து வெல்கம் சொல்லிட்டு இது வந்து இந்த டயகனல் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த டயகனல் கீழே இருந்து மேல வெல்கம் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்க போனீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து WEங்கிறது பிரிண்ட் ஆயிடும். EM சொல்லி பிரிண்ட் ஆயிடும். LO சொல்லி பிரிண்ட் ஆயிடும். சிங்கிறது இந்த டயகனல் வரும்போதே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த டயகனல் வரும்போது பிரிண்ட் பண்ண தேவையில்ல. இங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா சிங்கிறது இங்க எங்கேயோ பிரிண்ட் ஆகும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகிற இடம் இதுதானே. ஸோ சிங்கிற இந்த கேஸ்ல பார்க்க போனா ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ வந்து மேட்ச் இல்லாம இருந்தா மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ரெண்டுமே மேட்சா இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்றேன் n ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் சொல்லிட்டு மட்டும் கொடுத்துறேன். இது போல கொடுத்துட்டா வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும் போது வந்து இந்த எல்லுங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி இங்க வந்து கேஸா மாறிட்டு இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து இந்த n ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைனலா வந்து WE எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கரெக்டான ஃபார்மேட்ல வந்து ப்ரோக்ராம் வந்து அவுட்புட்டா கிடைக்குது. இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இது போல மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.